இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ். அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஆவியானவர் பாடலை பாடி நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்வோம். யாரும் உட்கார்ந்துருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்களும் ஆவியானவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் கடவுளும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாரும் தூய ஆவிய பாடலை பாடி நம்ம ஆண்டவருக்குள்ள செய்திக்குள்ள கடந்து செல்வோம். ஜீசஸ். எல்லாரும் கையை தட்டி பாருங்க, கரங்களை தட்டி. நல்ல நல்ல கரங்களை தட்டி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஆமீன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீக்கு ஊற்றே. ஆமென். ஆலோசனை கர்த்தரே, நீர்தான் இனி ஆளுகை செய்ய வாரும் ஆவியானவரே. வாங்கப்பா. அதே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென், ஆமென். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீக்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, இணையாளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, சேர்த்து தாகம் தீக்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, இணையாளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவிமழை ஊற்றோ. அக்கினி, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாமி மழை ஊற்றோ. வாரும் தூய ஆவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை வைத்து நல்ல நல்ல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, வாங்க ஆவியானவரே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ,
வல்லமையாய் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ, நீராளுகை செய்யோ, நீராளுகை செய்யோ. அப்படியே கரங்களை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து சொல்லுவோம். பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, மூவர் இறைவா 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 நன்றி. மூவர் இறைவா நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. praise the Lord, Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அப்படியே அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். சொல்லுங்க, வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா. இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான தலைப்பை பிரதர் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு எல்லாரும் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். அழைச்சாரா இல்லையா? சொல்லுங்கம்மா, அழைச்சாரா இல்லையா? எல்லாரையும் அழைக்கிறார். அதனால தான் எல்லாத்தையும், எல்லா மதத்தையும் கடந்து, இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் அப்படி அல்ல, எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? வாருங்கள், எல்லாரும் வாருங்க, எல்லாரும் வாங்க. நீங்கள் மட்டும் ஆண்டோடைய ஒளியில் இருக்கக்கூடாது, நான் மட்டும் ஆண்டவருடைய ஒளியில இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 5. ஏசாயா 2:5 வாசிங்க சத்தமா. யாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள் ஆண்டவரின் ஒளியில் நாம் நடப்போம். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் சொல்ற காரியம் என்ன? வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம், நடப்போம். ஒளியை படைத்தது யாரு? சொல்லுங்க மக்களே. திருவிவிலியத்தில் பைபிளில் எந்த இடத்துல இருக்கு? கரெக்ட். அப்ப பாருங்க, ஒளியை படைத்தது, இந்த உலகத்தை படைத்தது யாரு? ஆண்டவராகிய கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்ல வெட்கப்படாதீங்க, அல்லேலூயா சொல்ல வெட்கப்படாதீங்க. நம்ம பைபிள்ல தான் போட்டிருக்கு. திருவெளிப்பாடு 19:6 இப்படியாக சொல்லுது, பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது அல்லேலூயா. ஆனா நம்ம ஜெப கூட்டத்துக்கு வந்தா இல்ல ஜெபத்துக்கு வந்தா அல்லேலூயா சொன்னா என்ன செய்வோம்? படுவோம். வெக்கலாம் படக்கூடாது. திருப்பில்ல சொல்றோம்ல, எப்படி சொல்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடத்துல பைபிளில் அல்லேலூயா வார்த்தைகள் இருக்கு, சரிங்களா? அதனால அல்லேலூயா சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. சவக்காரம் வந்துட்டான் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம பைபிள்ல இருந்து அவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சவக்காரங்க அல்லேலூயா சொல்லி ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போறாங்க. அல்லேலூயா சொல்லி என்னது? ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போறாங்க. நம்ம அல்லேலூயா சொல்லினா வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டுக்கு. நான் அல்லேலூயா சொல்ல நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா?
பேசுங்க. வீட்டில் மட்டும் பேசி ஐத்தான்ட்ட அப்படி சண்டை போடுங்க. வீட்டில் பொண்டாட்டிட்டு அப்படி சண்டை போடுங்க. ஆனால் ஜெப கூட்டத்துக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க வராது. ஏன்னா பக்கத்தில் யாராவது பார்த்துருவாங்களோ, பின்னால் யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், வெட்கப்படுறோம். ஆண்டவுடைய பார்வையில், ஆண்டவுடைய சமூகத்தில், ஆண்டவுடைய பாதத்தில் உட்காரும்போது யாரும் நினைச்சக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா அந்த 2:5 இன்னொரு வாட்டி வாசிங்க. நம்மளாம் யாரு? யாக்கோபின் குடும்பம். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யாக்கோபின் கோத்திரம். அப்ப யாக்கோபின் வாசிங்க வாசிங்க சகோதரி வாசிங்க. குடும்பத்தாரே பாருங்கள், பாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம், நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 1-5 வரை வாசிங்க. தொடக்க நூல் புஸ்தகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது, நல்லா கவனிக்கணும், மண்ணுலகு உருவச்சு வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிச்சு. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுச்சு முதல் நாள் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைக்கும் போது இருளாத்தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? உலகத்தை படைச்சாரு, இருளா இருக்கு. அப்படியே பார்த்தாரு, என்னடா இருளா இருந்தா என்ன செய்ய முடியாது, புல்புடி விளையாது, விளைச்சல் கொடுக்காது, மரம் செடிலாம் விளையாது, மிருகங்கள் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்படி என்று என்னடா அந்த உலகத்தை படைச்சோம், அது எப்படி இருக்கு, இருளா இருந்தது. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போதே, கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போதே இருளாத்தான் இருந்தது. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த இருள், இந்த உலகத்துக்கு இருள் இருக்கு, நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒளியை கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஒளியை கொடுத்தாரா இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க இன்னொரு வாட்டி. தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. கடவுள் படைப்புல, கடவுள் படைச்ச உடனே உலகத்துல உருவற்று அப்படியே இருந்தது. வாசிங்க. ஆழத்தின் மீது இருள் பரவி, ஆழத்தின் மீது இருள் பரவி. இருள்னா என்னது? அதுதான் இருட்டு, கடும் இருள், இருட்டு. ஆழத்தின் மேல் இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. கவனிங்க, கடல் கடற்கரை தண்ணி இருக்குல்ல, கடல் மேல நினைச்சாரு ஆவியானவர், அப்படியே அசைவாடுறாரு, அப்படியே அசைவாடுறாரு. இதெல்லாம் பார்க்கிறாரு கடவுள். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றுக என்றார். அப்ப உலகத்தை படைச்சது கடவுள், ஒளியை படைச்சது யாரு? நம் கடவுள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிச்சு. ஒளி அப்படியே தோன்றிட்டு கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் என்ன செய்றாரு, ஒளி தோன்றோன்னு நல்லது, நல்லது, இந்த ஒளி வேணும், எல்லா ஜனங்களும் என்ன, எல்லா மிருகங்களும் என்ன செய்யணும், வாழணும், எல்லா புல்புடி மரம் கொடி செடி எல்லாமே என்ன செய்யணும், அந்த ஒளி பட்டாதான் என்ன செய்யும், விளைச்சல் கொடுக்கும். தானியம்லாம் என்ன செய்யும், ஒளி படணும். ஒளி பட்டாதான் விவசாயம் தானியம் முளைக்கும். அப்போ ஒளியை நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். பாத்தீங்களா, கடவுள் என்ன செய்றாரு, இருளும் வேணும் ஒளியும் வேணும், வெவ்வேறாக பிரிக்கிறாரு. வெவ்வேறா என்ன செய்றாரு, பிரிக்கிறாரு. அப்ப எப்படி, இங்கிட்டு ஒரு 12 மணி நேரம், அங்கிட்டு ஒரு 12 மணி நேரம், ஏறக்குறைய ஒரு நாள்ல 24 மணி நேரம் முடியுது. அப்ப விடிய காலம் 6 மணியிலிருந்து மாலை இரவு 6 மணி வரை என்ன செய்றாரு, பகல் என்று பேர் சூட்டுறார். வாசிங்க வசனம். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும், ஒளிக்கு பகல் என்றும், இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். 6 மணிக்கு மேல, மாலை 6 மணிக்கு மேல, மறுநாள் விடிய காலம் 6 மணி வரை என்ன செய்றாரு, இருள் என்று பேர் சூட்டுறார். நல்லா கவனிக்கணும், பேர் சூட்டுறார். வாசிங்க.
மாலையும் காலையும் நிறைவுற்று மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. முதல் நாள் முடிந்தது. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. praise the Lord. அப்ப கவனிக்க பிரியமான என் சகோதரனே சகோதரியே, கடவுள் ஒரு நாள் நினைச்சார் இந்த உலகத்தை படைக்கிறாரு. படைத்து இருளையும் ஒளியவும் வெவ்வேறாக பிரிக்கிறாரு. பிரித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே நாள் ஓய்வு எடுக்கிறாரா இல்லையா? எடுக்கிறாரா இல்லையா? பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்க? சத்தம் வரமாட்டுக்கு, பேசுங்க. ஓய்வு எடுக்கிறாரா இல்லையா? ஒரு நாள் படைச்சிட்டு உலகத்தை. அப்போ பாருங்க என் பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய ஒளியில நீங்களும் நான் இன்னைக்கு நினைச்சணும் வாழணும். வாழணும். மரங்களுக்கு மட்டும்தான் ஒளி கிடையாது. இந்த பூமியில வாழ்ற நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய ஒளி இருக்கும். அப்ப ஆண்டவருடைய ஒளியில நீங்களும் நானும் வாழும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நினைச்சவர் அள்ளி கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க திருப்பாடல் புஸ்தகம், திருப்பாடல் 119 105 வாசி. வேற 105 எடுத்து வாசி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அதுவே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க என் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும். ஒளி கொடுக்கும். இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனத்தை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே, திருவிவிலியம் பைபிள்ல இருக்கிற திருவிவிலியம் வார்த்தையே எனக்கு காலடிக்கு விளக்கு, விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இன்னைக்கு பாருங்க நிறைய பேர்ட்ட பைபிள் கொண்டு வரதே கிடையாது. யார்ட்டெல்லாம் பைபிள் இல்ல கை தூக்குங்க. பிரியமானவர்களே, பைபிள் கொண்டு வரணும். ஜப கூட்டத்துக்கு வந்தா சும்மாலாம் வரக்கூடாது. ஒரு கொத்தனாரு கொத்த வேலைக்கு போனா என்ன கொண்டு போவாரு சொல்லுங்க மக்களை? கரண்டி கொண்டு போறாரு. கணக்கு பிள்ளை வேலை பார்க்கணும் என்ன கொண்டு போவாரு? பவுண்டன் கொண்டு போவாரா இல்லையா? அப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கோம். ஜப ஐக்கியத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம கையில் என்ன இருக்கும்? பைபிளும் பாட்டு புக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்வுக்கு ஒளி. நல்லது எது, கெட்டது எது, எது தீமை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறது பைபிள், ஆண்டவருடைய இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை நம்ம என்ன செய்யணும்? செமந்து கொண்டு வந்து அதை வாசிக்கணும், தியானிக்கணும். அந்த மறைப்பொருளை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நீங்க என்ன செய்யணும்? இன்னும் வரும்போது சொல்லுங்க, என்ன செய்யணும்? பைபிள் என்ன செய்யணும்? பைபிள் கொண்டு வரணும். வீட்டுக்கார்ட்ட வருஷத்துல 8 சேலை 10 சேலை கேட்கமா இல்லையாமா? பிறந்த நாளுக்கு, கல்யாண நாளுக்கு கேட்கமா இல்லையா? திருவிழாக்கு, கிறிஸ்துமஸ், நியூ இயரு, மாதா கோயில் திருவிழாக்கு, இப்படி ஏகப்பட்ட வருஷத்துக்கு 10 சேலையை வாங்கி வச்சுக்கிடும். ஆனால் 500 ரூபா பைபிள் நம்ம கையில் சொல்லுங்க பேசுங்க நம்ம கையில் இருக்காதா இல்லையா? இன்னுமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை வாசிங்க. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அப்ப ஆண்டவருடைய நம்மளுடைய காலடிக்கு வார்த்தை தான் ஒளியா இருக்குது. அப்ப அவருடைய வார்த்தை, அவருடைய ஒளி நம்ம மேல என்ன செய்யுது? நம்ம எங்க போனாலும் நம்மளோட என்ன செய்றாரு? ஆண்டவருடைய ஒளி வந்து கொண்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே 130 வாசிங்க திருப்பாடல். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய சொற்களின் விளக்கம்னா என்ன? பைபிள்ல இருக்கிற விளக்கம், இறை வார்த்தையில உள்ள இருக்கிற விளக்கம், திருவிவிலியத்தில் இருக்கிற மறைப்பொருட்கள். பேதைகள் கூட என்ன செய்றாரு? ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பேதைகளுக்கு முன்னறிவு ஊட்டுகிறது. அப்படின்னா நீங்க பைபிளை கையில வச்சிருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் கொண்டு வரணும்.
இறைவார்த்தை அனுதினம் வீட்டில இருந்து என்ன செய்யணும்? காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். இப்போ ஜெபனாலே சொல்லுங்க மக்களே, ஜெபனாலே எந்த வீட்லேயுமே, ஆனால் சில வீட்டில் நடக்கு. ஆன்மீக காரியத்தில் நல்ல ஆழமாக இருக்கிறவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஜெபம், குடும்ப ஜெபம் ஏறெடுக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார் பாருங்க, இயேசு, நானே ஒளியும், இந்த உலகத்துக்கு நானே ஒளி. இந்த ஒளியில தான் நீங்கள் நினைச்சணும் வாழணும். இருள் இருக்கும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். ஆனால் அதை எல்லாத்தையும் முறியடித்து போடுவார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி, யோவான் எடுங்க, யோவான் நற்செய்தி 1:1 வாசிங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. நல்லா கவனிங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்க காலத்துல வார்த்தையால என்ன செஞ்சார்? கடவுள் பேசினாரா இல்லையா? சொல்லுங்க, பேசுங்க. தொடக்க காலத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார்? கடவுள் என்ன செஞ்சார்? வார்த்தையால என்ன செஞ்சாரு? பேசினார். அதான் அந்த வசனம். வாசிங்க இன்னொரு வாட்டி முதல்ல. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, தொடக்கத்தில் ஆண்டவருடைய வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க. அப்ப அவர் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும், அவர் வார்த்தையின்படி நீங்க வாழணும். கீழே வாசிங்க அப்படியே 2. வாக்கு என்னும் அவரே, வாக்கும் என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. 2 வாசிங்க. வாக்கு என்னும் அவரே, வாக்கும் எங்கும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். 3. அனைத்தும் அவரால் உண்டாயின, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. ஆண்டவரால இல்லாம எதுவுமே, நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவரால இல்லாம எதுவுமே இந்த உலகத்துல படைக்கப்பட இல்லை. நான் சொல்லல, திருவிவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே வாசிங்க. அவரிடம் வாழ்வு இருந்தது, இயேசுவிடம் ஆண்டவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த வாழ்வு மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஒளியா இருக்கிறது. என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க போக கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற திருவிவிலியம், ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. அப்ப ஆண்டவருடைய ஒளி உங்களுக்கும் எனக்கும் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற இருள் என்ன செய்யும்? அகண்டு போகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வச்சாமா? காணாது, சத்தம் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய ஒளி உங்க மேலே என் மேலே இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற இருள் என்ன செய்யுது? வெளியே என்ன செய்யுது? வெளியே உள்ளத்துல இருந்து வெளியே பெயருது. அப்ப ஆண்டவருடைய ஒளியில நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வாழணும், வாழ கத்துக்கணும். இருளே கடக்கக்கூடாது, பாவத்திலே என்ன செய்யக்கூடாது? கடக்கக்கூடாது. இருள்னா என்ன? பாவ வாழ்க்கை. ராமன் சொல்லுங்க, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இருள்னா என்னங்க? பாவ வாழ்க்கை. பாவ வாழ்க்கையிலே கடக்கக்கூடாது, இருளே கடக்கக்கூடாது. வெளிச்சத்துக்கு வரணும், மீண்டு வரணும். நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட வந்து மண்டாடும் போது ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிக்கிறார். மன்னித்து மறந்து உங்களை என்ன செய்யறாரு? சமூகத்தில், அவர்களுடைய சமூகத்தில் சேர்த்துக்கொள்றார். அப்போ இருள் ஒளி நம்ம மேல வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற இருள் என்ன செய்யுது? வெளியே
போகுது. அதான் ஆண்டவர் சொன்னார், வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில், சொல்லுங்க, ஒளியில் நடப்போம். அப்ப எல்லா ஜனங்களும் வரணும். பாவச்சேத்துல இருக்கிற, இருள்ல இருக்கிற அனைவரும் என்ன செய்யணும்? வரணும். வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, அப்படியே வாசிங்க. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ஒளி உங்க மேலே என் மேலே வந்த உடனே நம்மகிட்ட இருந்து இருள் வெளியே போகுது. அந்த இருள் நம்மகிட்ட என்ன செய்யல? வெற்றி கொள்ளவில்லை. ஏன்னா ஆண்டவருடைய ஒளி நம்ம மேல இருக்குது, கடவுளுடைய ஒளி நம்ம மேல இருக்கு. அப்ப இருளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சகோதரி, வாசிங்க சார். கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார், அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு, அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார், ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோவான் ஒளி கிடையாது, மாறாக யோவான் யாரை சான்று பகரார்? சொல்லுங்க. இயேசுவை சான்று பகரார். யோவான் சொல்றாரு, ஒளியா வருவார், இயேசு வருவார், இந்த உலகத்துக்கு வருவார், நமக்கு நல்ல ஒளியை கொடுப்பார், நமக்கு நல்ல வாழ்வை கொடுப்பார், நம்ம சங்கடப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த யோவான் மக்களுக்கு சொல்ற வார்த்தையை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மலர்ந்து வாசி, அப்படியே வாசிங்க. ஒளியான அவர் உலகில் இருந்தார், ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, உலகம் அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை, உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், எனக்கு வாழ்வு கொடுப்பார், ஒளி கொடுப்பார் என்றெல்லாம் அறிந்து கொள்ளவில்லை. அவர் யோவான் மக்களுக்கு சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு, ஐயா கவலைப்படாத, ஒளியா இயேசு கிறிஸ்து வருவார் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு. நீ இருள வாழ்ற அனைவரும் என்ன செய்யலாம்? பேரொளியை காணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல வாசிங்க, 8ல இருந்து வாசிங்க. 8ல இருந்து. அவர் அந்த ஒளி அல்ல. நல்லா கவனிங்க. அவர் அந்த ஒளி அல்ல, யோவான் அந்த ஒளி கிடையாது. மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர், ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் யோவான். அவர் இயேசுவை சான்று பகர வந்தவர். ஒளியை குறித்து அவர்தான், இயேசுதான் ஒளி. அவரை சான்று பகர தான் இந்த யோவான் வந்தாரு. வாசிங்க. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ். அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஆவியானவர் பாடலை பாடி நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்வோம். யாரும் உட்கார்ந்துருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்களும் ஆவியானவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் கடவுளும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாரும் தூய ஆவிய பாடலை பாடி நம்ம ஆண்டவருக்குள்ள செய்திக்குள்ள கடந்து செல்வோம். எல்லாரும் கையை தட்டி பாருங்க, கரங்களை தட்டி, நல்ல நல்ல கரங்களை தட்டி.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஆமீன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீக்கு ஊற்றே, ஆமென். ஆலோசனை கர்த்தரே, நீர்தான் இனி ஆளுகை செய்ய வாரும் ஆவியானவரே. வாங்கப்பா. அதே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. Jesus. ஆமென். ஆமென். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீக்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, இணையாளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, சேர்த்து தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, இணையாளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவிமலை ஊற்றோ. அக்கினி, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே உமாமி மலை ஊற்றோ. வாரும் சூரியராவியே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஹalleluya, ஹalleluya, கரங்களை வைத்து நல்ல நல்ல ஹalleluya, 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 ஹalleluya. வாரும் தூய ஆவியே, வாங்க ஆவியானவரே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. நீராளுகை செய்யோ, நீராளுகை செய்யோ. அப்படியே கரங்களை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து சொல்லுவோம். பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரை நன்றி, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரை நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி, மூவர் இறைவா 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 நன்றி. மூவர் இறைவா நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. praise the Lord, Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. praise the Lord. கரங்களை தட்டி
ஆண்டவருக்கு நன்றி வச்சாமா. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, அப்படியே அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். சொல்லுங்க, வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா. இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான தலைப்பை பிரதர் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இயேசு எல்லாரும் என்ன செய்றாரு? அழைக்கிறார். அழைச்சாரா இல்லையா? சொல்லுங்கம்மா, அழைச்சாரா இல்லையா? எல்லாரையும் அழைக்கிறார். அதனால தான் எல்லாத்தையும், எல்லா மதத்தையும் கடந்து, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி அல்ல, எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? வாருங்கள், எல்லாரும் வாருங்க, எல்லாரும் வாங்க. நீங்க மட்டும் ஆண்டோடைய ஒளியில இருக்கக்கூடாது, நான் மட்டும் ஆண்டோடைய ஒளியில இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 5. ஏசாயா 2:5 வாசிங்க சத்தமா. யாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள் ஆண்டவரின் ஒளியில் நாம் நடப்போம். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் சொல்ற காரியம் என்ன? வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். நடப்போம். ஒளியை படைத்தது யாரு? சொல்லுங்க மக்களே. திருவிவிலியத்தில் பைபிளில் எந்த இடத்துல இருக்கு? கரெக்ட். அப்ப பாருங்க, ஒளியை படைத்தது, இந்த உலகத்தை படைத்தது யாரு? ஆண்டவராகிய கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்ல வெட்கப்படாதீங்க, அல்லேலூயா சொல்ல வெட்கப்படாதீங்க. நம்ம பைபிள்ல தான் போட்டிருக்கு. திருவெளிப்பாடு 19:6 இப்படியாக சொல்லுது, பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது அல்லேலூயா. ஆனா நம்ம ஜெப கூட்டத்துக்கு வந்தா, இல்ல ஜெபத்துக்கு வந்தா அல்லேலூயா சொன்னா நினைச்சுவா வெக்க படுவோம். வெக்கலாம் படக்கூடாது. திருப்பில்ல சொல்றோம்ல, எப்படி சொல்றோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இடத்துல பைபிளில் அல்லேலூயா வார்த்தைகள் இருக்கு, சரிங்களா? அதனால அல்லேலூயா சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. சவக்காரம் வந்துட்டான் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம பைபிள்ல இருந்து அவங்க நினைச்சாங்க சொல்றாங்க. சவக்காரங்க அல்லேலூயா சொல்லி ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போறாங்க. அல்லேலூயா சொல்லி என்னது? ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போறாங்க. நம்ம அல்லேலூயா சொல்லினா வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டுக்கு. நான் அல்லேலூயா சொல்ல நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? பேசுங்க. வீட்டில் மட்டும் பேசி ஐத்தான்ட்ட அப்படி சண்டை போடுங்க. வீட்டில் பொண்டாட்டிட்டு அப்படி சண்டை போடுங்க. ஆனால் ஜெப கூட்டத்துக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க வராது. ஏன்னா பக்கத்தில் யாராவது பார்த்துருவாங்களோ, பின்னால் யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? வெட்கப்படுறோம். ஆண்டவுடைய பார்வையில், ஆண்டவுடைய சமூகத்தில், ஆண்டவுடைய பாதத்தில் உட்காரும் போது யாரும் நினைச்சக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா அந்த 2:5 இன்னொரு வாட்டி வாசிங்க. நம்மளாம் யாரு? யாக்கோபின் குடும்பம். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யாக்கோபின் கோத்திரம். அப்ப யாக்கோபின் வாசிங்க வாசிங்க சகோதரி வாசிங்க. குடும்பத்தாரே வாருங்கள், வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 1-5 வரை வாசிங்க. தொடக்க நூல் புஸ்தகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது, நல்லா கவனிக்கணும்,
மண்ணுலகு உருவச்சு வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிச்சு. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைக்கும் போது இருளாத்தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? உலகத்தை படைச்சாரு, இருளா இருக்கு. அப்படியே பார்த்தாரு, என்னடா இருளா இருந்தா என்ன செய்ய முடியாது? புல்புடி விளையாது, விளைச்சல் கொடுக்காது, மரம் செடிலாம் விளையாது, மிருகங்கள் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்படி என்று என்னடா அந்த உலகத்தை படைச்சோம், அது எப்படி இருக்கு? இருளா இருந்தது. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போதே, கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போதே இருளாத்தான் இருந்தது. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்றாரு? இந்த இருள், இந்த உலகத்துக்கு இருள் இருக்கு, நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஒளியை கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஒளியை கொடுத்தாரா இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க இன்னொராட்டி. தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவச்சு வெறுமையாக இருந்தது. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. கடவுள் படைப்புல, கடவுள் படைச்ச உடனே உலகத்துல உருவற்று அப்படியே இருந்தது. வாசிங்க. ஆழத்தின் மீது இருள் பரவி. ஆழத்தின் மீது இருள் பரவி. இருள்னா என்னது? அதுதான் இருட்டு, கடும் இருள், இருட்டு. ஆழத்தின் மேல் இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. கவனிங்க, கடல் கடற்கரை தண்ணி இருக்குல்ல, கடல் மேல நினைச்சாரு ஆவியானவர், அப்படியே அசைவாடுறாரு, அப்படியே அசைவாடுறாரு. இதெல்லாம் பார்க்கிறாரு கடவுள். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றுக என்றார். அப்ப உலகத்தை படைச்சது கடவுள், ஒளியை படைச்சது யாரு? நம் கடவுள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிச்சு. ஒளி அப்படியே தோன்றிட்டு கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் என்ன செய்றாரு? ஒளி தோன்றோன்னு நல்லது, நல்லது, இந்த ஒளி வேணும். எல்லா ஜனங்களும் என்ன, எல்லா மிருகங்களும் என்ன செய்யணும்? வாழணும். எல்லா புல்புடி, மரம், கொடி, செடி எல்லாமே என்ன செய்யணும்? அந்த ஒளி பட்டாதான் என்ன செய்யும்? விளைச்சல் கொடுக்கும். தானியம்லாம் என்ன செய்யும்? ஒளி படணும். ஒளி பட்டாதான் விவசாயம், தானியம் முளைக்கும். அப்போ ஒளியை நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். பாத்தீங்களா? கடவுள் என்ன செய்றாரு? இருளும் வேணும், ஒளியும் வேணும், வெவ்வேறாக பிரிக்கிறாரு. வெவ்வேறா என்ன செய்றாரு? பிரிக்கிறாரு. அப்ப எப்படி? இங்கிட்டு ஒரு 12 மணி நேரம், அங்கிட்டு ஒரு 12 மணி நேரம், ஏறக்குறைய ஒரு நாள்ல 24 மணி நேரம் முடியுது. அப்ப விடிய காலம் 6 மணியிலிருந்து மாலை இரவு 6 மணி வரை என்ன செய்றாரு? பகல் என்று பேர் சூட்டுறார். வாசிங்க வசனம். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். 6 மணிக்கு மேல, மாலை 6 மணிக்கு மேல, மறுநாள் விடிய காலம் 6 மணி வரை என்ன செய்றாரு? இருள் என்று பேர் சூட்டுறார். நல்லா கவனிக்கணும், பேர் சூட்டுறார். வாசிங்க. மாலையும் காலையும் நிறைவுற்று. மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. முதல் நாள் முடிந்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Praise the Lord. அப்ப கவனிக்க பிரியமான என் சகோதரனே சகோதரியே, கடவுள் ஒரு நாள் நினைச்சார் இந்த உலகத்தை படைக்கிறாரு. படைத்து இருளையும் ஒளியவும் வெவ்வேறாக பிரிக்கிறாரு. பிரித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே நாள் ஓய்வு எடுக்கிறாரு. எடுக்கிறாரா இல்லையா? எடுக்கிறாரா இல்லையா? பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்க? சத்தம் வரமாட்டுக்கு, பேசுங்க. ஓய்வு எடுக்கிறாரா இல்லையா? ஒரு நாள் படைச்சிட்டு உலகத்தை. அப்போ பாருங்க என் பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய ஒளியில நீங்களும் நான் இன்னைக்கு நினைச்சணும் வாழணும். வாழணும். மரங்களுக்கு மட்டும்தான் ஒளி கிடையாது. இந்த பூமியில வாழ்ற நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய ஒளி இருக்கும். அப்ப ஆண்டவருடைய ஒளியில நீங்களும் நானும் வாழும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? அள்ளி கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க திருப்பாடல் புஸ்தகம், திருப்பாடல் 119, 119ல் 105 வாசி.
வேற 105 எடுத்து வாசிங்க. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அதுவே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க என் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும், ஒளி கொடுக்கும். இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வசனத்தை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே, திருவிவிலியம் பைபிள், பைபிள்ல இருக்கிற திருவிவிலியம் வார்த்தையே எனக்கு காலடிக்கு விளக்கு, விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இன்னைக்கு பாருங்க நிறைய பேர்ட்ட பைபிள் கொண்டு வரதே கிடையாது. யார்ட்டெல்லாம் பைபிள் இல்ல கை தூக்குங்க. பிரியமானவர்களே, பைபிள் கொண்டு வரணும். ஜப கூட்டத்துக்கு வந்தா சும்மாலாம் வரக்கூடாது. ஒரு கொத்தனாரு கொத்த வேலைக்கு போனா என்ன கொண்டு போவாரு சொல்லுங்க மக்களை. கரண்டி கொண்டு போறாரு, கணக்கு பிள்ளை வேலை பார்க்கணும் என்ன கொண்டு போவாரு, பவுண்டன் கொண்டு போவாரு, கொண்டு போறா இல்லையா? அப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம், ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கோம், ஜப ஐக்கியத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம கையில் என்ன இருக்கும்? பைபிளும் பாட்டு புக்கும் கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்வுக்கு ஒளி. நல்லது எது, கெட்டது எது, எது தீமை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறது பைபிள், ஆண்டவருடைய இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை நம்ம என்ன செய்யணும்? செமந்து கொண்டு வந்து அதை வாசிக்கணும், தியானிக்கணும். அந்த மறைப்பொருளை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நீங்க என்ன செய்யணும்? இன்னும் வரும்போது சொல்லுங்க, என்ன செய்யணும்? பைபிள் என்ன செய்யணும்? பைபிள் கொண்டு வரணும். வீட்டுக்கார்ட்ட வருஷத்துல 8 சேலை 10 சேலை கேட்கமா இல்லையாமா? பிறந்த நாளுக்கு, கல்யாண நாளுக்கு கேட்கமா இல்லையா? திருவிழாக்கு, கிறிஸ்துமஸ், நியூ இயரு, மாதா கோயில் திருவிழாக்கு, இப்படி ஏகப்பட்ட வருஷத்துக்கு 10 சேலையை வாங்கி வச்சுக்கிடும். ஆனால் 500 ரூபா பைபிள் நம்ம கையில் சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க நம்ம கையில் இருக்காது. இருக்காதா இல்லையா? இருக்காதா இல்லையா? இன்னுமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை வாசிங்க. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அப்ப ஆண்டவருடைய நம்மளுடைய காலடிக்கு வார்த்தை தான் ஒளியா இருக்குது. அப்ப அவருடைய வார்த்தை, அவருடைய ஒளி நம்ம மேல என்ன செய்யுது? நம்ம எங்க போனாலும் நம்மளோட என்ன செய்றாரு? ஆண்டவருடைய ஒளி வந்து கொண்டே இருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே 130 வாசிங்க திருப்பாடல். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய சொற்களின் விளக்கம்னா என்ன? பைபிள்ல இருக்கிற விளக்கம், இறை வார்த்தையில உள்ள இருக்கிற விளக்கம், திருவிவிலியத்தில் இருக்கிற மறைப்பொருட்கள். பேதைகள் கூட என்ன செய்றாரு? ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. பேதைகளுக்கு முன்னறிவு ஊட்டுகிறது, ஊட்டுகிறது. அப்படின்னா நீங்க பைபிளை கையில வச்சிருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் கொண்டு வரணும். இறைவார்த்தை அணுகணும். வீட்டில இருந்து என்ன செய்யணும்? காலையிலையும் மாலையிலையும் இரவுலையும் என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். இப்போ ஜெபனாலே சொல்லுங்க மக்களே, ஜெபனாலே எந்த வீட்லையுமே, ஆனால் சில வீட்டில் நடக்கு. ஆன்மீக காரியத்தில் நல்ல ஆழமாக இருக்கிறவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஜெபம், குடும்ப ஜெபம் ஏறெடுக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார் பாருங்க, இயேசு, நானே ஒளியும், இந்த உலகத்துக்கு நானே ஒளி. இந்த ஒளியில தான் நீங்கள் நினைச்சணும் வாழணும். இருள் இருக்கும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். ஆனால் அதை எல்லாத்தையும் முறியடித்து போடுவார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி, யோவான் எடுங்க. யோவான் நற்செய்தி 1:1 இருந்து வாசிங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. நல்லா கவனிங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்க காலத்துல வார்த்தையால என்ன செஞ்சார்? கடவுள் பேசினாரா இல்லையா? சொல்லுங்க,
பேசுங்க. தொடக்க காலத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார்? கடவுள் என்ன செஞ்சார்? வார்த்தையால் என்ன செஞ்சாரு? பேசினார். அதான் அந்த வசனம். வாசிங்க இன்னொரு வாட்டி முதல்ல. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. தொடக்கத்தில் ஆண்டவருடைய வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க. அப்ப அவர் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும், அவர் வார்த்தையின்படி நீங்க வாழணும். கீழே வாசிங்க அப்படியே 2. வாக்கு என்னும் அவரே, வாக்கும் என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. 2 இன்னொரு வாட்டி வாசிங்க. வாக்கு என்னும் அவரே, வாக்கும் எங்கும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். 3. அனைத்தும் அவரால் உண்டாயின. அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. ஆண்டவரால இல்லாம எதுவுமே, நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவரால இல்லாம எதுவுமே இந்த உலகத்துல படைக்கப்பட இல்லை. நான் சொல்லல, திருவிவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே வாசிங்க. அவரிடம் வாழ்வு இருந்தது. இயேசுவிடம் ஆண்டவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த வாழ்வு மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஒளியா இருக்கிறது. என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க போக கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற திருவிவிலியம், ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. அப்ப ஆண்டவருடைய ஒளி உங்களுக்கும் எனக்கும் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற இருள் என்ன செய்யும்? அகண்டு போகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வச்சாமா? காணாது, சத்தம் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய ஒளி உங்க மேலே என் மேலே இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற இருள் என்ன செய்யுது? வெளியே என்ன செய்யுது? வெளியே உள்ளத்துல இருந்து வெளியே பெயருது. அப்ப ஆண்டவருடைய ஒளியில நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வாழணும், வாழ கத்துக்கணும். இருளே கடக்கக்கூடாது, பாவத்திலே என்ன செய்யக்கூடாது? கடக்கக்கூடாது. இருள்னா என்ன? பாவ வாழ்க்கை. ராமன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருள்னா என்னங்க? பாவ வாழ்க்கை. பாவ வாழ்க்கையிலே கடக்கக்கூடாது, இருளே கடக்கக்கூடாது. வெளிச்சத்துக்கு வரணும், மீண்டு வரணும். நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட வந்து மண்டாடும் போது ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிக்கிறார். மன்னித்து மறந்து உங்களை என்ன செய்யறாரு? சமூகத்துல, அவர்களுடைய சமூகத்துல சேர்த்துக்கொள்றார். அப்போ இருள் ஒளி நம்ம மேல வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற இருள் என்ன செய்யுது? வெளியே போகுது. அதான் ஆண்டவர் சொன்னார், வாருங்கள் நம் ஆண்டவரின் ஒளியில் சொல்லுங்க, ஒளியில் நடப்போம். அப்ப எல்லா ஜனங்களும் வரணும். பாவச்சேத்துல இருக்கிற இருள்ல இருக்கிற அனைவரும் என்ன செய்யணும்? வரணும், வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, அப்படியே வாசிங்க. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய ஒளி உங்க மேலே என் மேலே வந்த உடனே நம்மகிட்ட இருந்து இருள் வெளியே போகுது. அந்த இருள் நம்மகிட்ட என்ன செய்யல? வெற்றி கொள்ளவில்லை. ஏன்னா ஆண்டவருடைய ஒளி நம்ம மேல இருக்குது, கடவுளுடைய ஒளி நம்ம மேல இருக்கு. அப்ப இருளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சகோதரி, வாசிங்க சார். கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு. அனைவரும் தம் வழியாக நம்புமாறு. அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக
ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். ஆ. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஹalleluya, ஹalleluya. நல்லா கவனிங்க, யோவான் ஒளி கிடையாது. மாறாக யோவான் யாரை சான்று பகரார் சொல்லுங்க? இயேசுவை சான்று பகரார். யோவான் சொல்றாரு, ஒளியா வருவார், இயேசு வருவார், இந்த உலகத்துக்கு வருவார், நமக்கு நல்ல ஒளியை கொடுப்பார், நமக்கு நல்ல வாழ்வை கொடுப்பார், நம்ம சங்கடப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த யோவான் மக்களுக்கு சொல்ற வார்த்தையை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஹalleluya, praise the Lord. மலர்ந்து வாசி, அப்படியே வாசிங்க. ஒளியான அவர் உலகில் இருந்தார். ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, உலகம் அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஹalleluya, சத்தமா ஹalleluya, praise the Lord. நல்லா கவனிங்க, இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், எனக்கு வாழ்வு கொடுப்பார், ஒளி கொடுப்பார் என்றெல்லாம் அறிந்து கொள்ளவில்லை. அவர் யோவான் மக்களுக்கு சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு, ஐயா கவலைப்படாத, ஒளியா இயேசு கிறிஸ்து வருவார் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு. நீ இருள வாழ்ற அனைவரும் என்ன செய்யலாம்? பேரொளியை காணலாம். ஹalleluya, ஹalleluya. முதல்ல வாசிங்க, 8ல இருந்து வாசிங்க. 8ல இருந்து. அவர் அந்த ஒளி அல்ல. நல்லா கவனிங்க, அவர் அந்த ஒளி அல்ல, யோவான் அந்த ஒளி கிடையாது. மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் யோவான். அவர் இயேசுவை சான்று பகர வந்தவர். ஒளியை குறித்து அவர்தான், இயேசுதான் ஒளி. அவரை சான்று பகர தான் இந்த யோவான் வந்தாரு. வாசிங்க. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹalleluya, ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்து ஒளி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசுடைய ஒளியிலே வாழ்றோமா, இல்லை இருளிலே என்ன செய்யலாம், படுத்து கிடக்கமா? ஹalleluya, ஹalleluya. இருளில் இருந்தா ரொம்ப என்ன செய்யலாம், மனசுல உள்ள புல்லா அப்படியே போட்டு அமுக்குவான் பிசாசு. நீங்க இருளில் வாழ்ந்தீங்கன்னா பிசாசு என்ன செய்வான்? போவாத, ஊழியத்துக்கு போவாத, ஜபத்துக்கு போவாத, ஜப கூட்டத்துக்கு போவாத. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் என்ன செய்கிறாங்க? தியானம் நடக்குது, போவாத. நீ போனேன்னா உனக்கு விடுதலை. நீங்கள் வந்தால் ஆண்டவருடைய ஒளி மேல வந்துடும். அதனால நீ என்ன செய்ய போவான்னு சொல்லி பிசாசு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுவான். நீங்கள் பிசாசுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாங்க. சரியா? முதல் நாள் இன்னைக்கு ஒளியை குறித்து தலைப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் இருக்குது. என்ன 2 நாள் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இன்னும் மற்றவங்களும் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு சென்டருக்கு வரணும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஊழியம், நீங்கள் கடவுள் செய்கிற ஒரு பணி. ஹalleluya, praise the Lord. அப்போ இயேசுடைய ஒளி நம்ம மேலே வேணும், ஆண்டவருடைய ஒளி நம்ம மேலே வேணும், கடவுளுடைய ஒளி நம்ம மேலே வேணும்னா பைபிளை வாசிக்கணும், இறைவார்த்தையை தியானிக்கணும். அந்த பைபிளை வாசித்து இறைவார்த்தையை தியானித்து அதில் உள்ள மறைப்பொருட்கள் நம்ம அறியணும், தெரிஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுலாம் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கும், சொல்லி கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஒளி, அவர் இந்த பூமியில் என்ன செஞ்சாரு? நமக்கெல்லாம் நல்ல வாழ்வு கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்தாரா இல்லையா? அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடிட்டு உட்பாரும். கொஞ்சம் காலை கையெல்லாம் என்ன செய்யுங்க, அப்படியே அசிச்சு விடுங்க, அப்படியே அசிச்சு விடுங்க. ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். சீக்கிரம் சீக்கிரம் நல்லா கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம்.
ஐயா உன் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா உன் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். நல்ல உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி கையை தட்டுங்க. கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். நல்லா உற்சாகமா கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஆமென். இருளில் வாழும் மாந்தர் பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டியா? இருள யாரும் கடக்கக்கூடாது. பேரொழியை கண்டு அந்த ஒளியில நடக்கணும். நீங்களும் நானும். ஆமென். இருளில் வாழும் மாந்தர் பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயா இயேசு என்று சொல்ல வேண்டும். அம்மா இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமோ அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஆமென். சாத்தானை வென்று சாவத்தில் நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். நீங்களும் நானும். ஆமென். Jesus.